முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இப்போதான் பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியில வரல. எப்படி எலெக்ஷன் முடியறதுக்குள்ள வந்துடும். அவங்க எப்பயுமே தேசிய கட்சி இல்லையா, காங்கிரஸ் எப்பயுமே அப்படிதான். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். தேர்தல் முடிஞ்ச ரிசல்ட் எல்லாம் வரத்துக்குள்ள அவங்க வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுருவாங்க. அதை நிச்சயமா அது மாதிரி எதிர்பார்க்கலாம். இன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப பிஜேபி தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்து அதிமுகவுடைய கூட்டணி என்ன செய்திருக்காங்க, எப்படி கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதான் இப்ப நம்ம இந்த காணொலியில பார்க்கிறோம். இது எல்லோரும் பேசணும் தான், நாம ஒன்றும் புதுசா பேசல. இருந்தாலும் ஒரு சில ரகசியங்களை நான் இப்ப வெளியிட. ஆவணி தொகுதியில அமைச்சர் சாமு நாசர் போட்டியிடுகிறார். அவருக்கு கன்ஃபார்ம் அப்படின்றத உறுதியாயிடுச்சு. ஆல்ரெடி திமுகவில் கூட்டணி கட்சிகள் மதிமுக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் போயிட்டு ஆவடி தொகுதியை கேட்கும்போது முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு, அமைச்சர் தொகுதிகளை கேட்காதீங்க, அதை விட்டுட்டு மற்ற தொகுதிகளை நீங்க குறித்து கொடுங்க, அதுல ஏதாவது ஒரு உங்களுக்கான தொகுதிகளை பிரிச்சு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது குறிப்பா நான் கேள்விப்பட்டது என்னன்னு கேட்டா, மதிமுகவில் அண்ணன் அந்திரிராசு இருக்காரு. அவருக்கு மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஆவடி தொகுதியை குறிப்பிட்டு முதலமைச்சர்கிட்ட கொடுத்திருக்காங்க. ஒரு 11 தொகுதியை கேட்டு அதுல 4 தொகுதியை ஒதுக்க சொல்லி முதலமைச்சர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அதை பார்த்த உடனே முதலமைச்சர் ஆவடியை விட்டுருங்க, அது அமைச்சர் தொகுதி, மற்ற தொகுதியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அப்ப ஆவடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் அமைச்சர் நாசருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு. ஆனா இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எதிரணியில எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அதிமுகவுல அப்துல் ரஹீமுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மாமா பாண்டியராஜா வரமாட்டாரு, அவருக்கு தொழில் இருக்குது, தொழிலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அவரு தொழிலை பார்க்க போயிட்டாரு. அப்துல் ரஹீமுக்கு தான் சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சத்தம் இல்லாம பிஜேபி அதனுடைய மாவட்ட தலைவர் அஸ்வின், இப்போ அவர் தான் ஆவடியுடைய வேட்பாளர், பிஜேபியுடைய வேட்பாளர். அவரு சார்பா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது கிட்டத்தட்ட தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 2 மாதத்துக்கு முன்பு. இதை ஏன் இப்ப நான் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப ஒரு பிரச்சாரம் செய்யறாங்கன்னா, ஒரு தெருமுனை கூட்டம் ஒரு பிரச்சாரம் நடத்துறாங்கன்னா காவல்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அது கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தினாலும் சரிதான், விடுதலை சிறுத்தை நடத்தினாலும் சரிதான், அல்லது வேற ஏதாவது இயக்கங்கள் ஒரு தெருமுனை கூட்டம் நடத்தினாலும் காவல்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஆனால் அவங்க பர்மிஷன் வாங்கவில்லை. பர்மிஷன் வாங்காமல் ஆங்காங்கே பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். அந்த 2 மாதத்துக்கு முன்பு நான் சொல்றது, அதிமுக கூட பிஜேபி போய் பேச்சுவார்த்தையே நடத்தல. எங்களுக்கு இந்த தொகுதி தான் பேச்சுவார்த்தையே நடத்தல. அப்ப இந்த தொகுதி பிஜேபிக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்பகத்தகுந்த வட்டாரத்துல நம்பகத்தகுந்த நபர்கள் பிஜேபிக்கு தான் இந்த தொகுதி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்னடா இன்னும் கூட்டணியே பேசலையே, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் யாரோ ஒருத்தர் கூட இன்னும் உட்கார்ந்து இன்னாருக்கு இந்த தொகுதி தான் அப்படின்னு சொல்லி பேசவே இல்லை, எத்தனை தொகுதியும் பேசவே இல்லை. அதற்கெல்லாம் முன்பு இங்கே இந்த தொகுதி பிஜேபி அப்படின்னு சொல்லி பிரச்சாரமே பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப பிஜேபி போட்டியிடுற 27 தொகுதிகள்ல 20 தொகுதி, 1-2 கூடுதல் குறைச்சலா இருக்கலாம், 20 தொகுதி உதயசூரியன் போட்டியிடக்கூடிய நேருக்கு நேர் மோதல், தாமரையும் உதயசூரியனும் நேருக்கு நேர் மோதல். எல்லாமே அமைச்சர்கள் போட்டியிடுகின்ற அல்லது நல்ல டாமினேஷன் உள்ள திமுக வேட்பாளர் நிற்கக்கூடிய இடத்துல பிஜேபி நிக்குது. ஆவடியில அமைச்சர் நாசர், திருவண்ணாமலையில ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் நிக்கிற தொகுதியில தாமரை நிக்குது. இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா முழுக்க தெரியும். இப்ப இங்கதான் முக்கியமான விஷயம். ஏன் சார் நீங்க திமுக போட்டியிடுற இடத்துல தாமரை போட்டியிடக்கூடாதா? அதெல்லாம் இல்லை. திமுக வேட்பாளர்கள் நாங்க நிக்கிற தொகுதியில ரெட்டைகளை நேருக்கு நேரா நின்னா கொஞ்சம் டஃப்பா இருக்கும், ஃபைட் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதனால இவர்கள் யாரையோ பிடிச்சி
யார் மூலமாகவோ சென்று இந்த தொகுதியில தாமரைக்கு கொடுத்துருங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ரெட்டலை நிக்காம கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம், அவங்கள எப்படி பிரிச்சு மேயணுமோ நாங்க மேய்ஞ்சிடறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யாரிடமோ பேசி தொகுதிகளை திமுக வாங்கியிருக்கிறது. என்கிட்டயே நாளைக்கு பிஜேபியில சரியான லாபி கிடைக்கலன்னு சொல்லி திமுகவை சேர்ந்த 2 முக்கிய அமைச்சர்கள், நான் யாருக்கு வேணாலும் நீங்க சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் தொகை தரேன், ஆனா எனக்கு எதிர்த்தாப்புல ரெட்டலை நிக்க கூடாது, தாமரை நிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. திமுக இருக்கக்கூடிய 2 சிட்டிங் மினிஸ்டர்ஸ். என்ன அப்படின்னா, நாளைக்கு ரெட்டலை வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும், அதுக்கு பதிலா நாளைக்கு தாமரை வந்துருச்சு அப்படின்னா ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா அந்த தொகுதியிலேயே இருக்கிற தாமரை கேண்டிடேட் யாராவது எலிஜிபிளான ஆளு, அவங்களுக்கு நான் ஏதாவது இப்ப அட்வான்ஸா கூட நீங்க சொல்லுங்க, நான் ஒரு 2 கோடி கூட கொடுத்துறேன், கொடுத்துட்டு அவங்கள ஃபைட் பண்ண சொல்லுங்க, ஃபைட் பண்ணி அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுங்க, நான் அவங்களுக்கு மேல கூட பணம் தரேன், அவங்கள நிக்க சொல்லுங்கிறாரு. இப்ப இன்னொன்னு என்கிட்ட பேசின 2 மந்திரிங்களும் நான் அதுக்கப்புறம் சொல்றேன், எனக்கிட்ட அது நடக்கல, என்னால சோர்ஸ் பிடிக்க முடியல, ஏன்னா அது சீட் ஃபுல்லாவே இவர்கிட்ட. கடைசியா எங்க தெரியுமா போனாங்க, நயினார் நாகேந்திரனுடைய மகன் நயினார் பாலாஜி கிட்ட. அவங்க அங்க என்ன மேடம் என்கிட்ட என்ன பேசுறாங்கன்னு மேட்டர் தெரிஞ்சிருச்சு மேடம். அப்புறம் அவங்க என்கிட்ட இல்ல தம்பி நான் அங்க பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா அப்ப நான் அர்த்தம் அண்டர்ஸ்டுட் தானே. அப்ப நாளைக்கு இந்த டீலிங்கள் நடந்திருக்கு, இந்த டீலிங்ல என்னென்ன பலன் அடைஞ்சிருக்காங்க, யார் யாருங்கிறத அப்புறம் யாரு பிரேக் பண்றது? திமுக தலைமைக்கு தெரியாமலே திமுக வேட்பாளர்கள் இறங்கி நயினார் நாகேந்திரனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்காங்களோ, அன்புமணி ராமதாஸுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்காங்களோ, டிடிவி தினகரனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்காங்களோ, ஜி.கே. வாசனுக்கு, இவங்களை யாரை எப்படி பிடித்தார்கள் என்று தெரியவில்லை. திமுக போட்டியிடுகின்ற 50 தொகுதிகளில் கணிசமாக 1-2 கூடும் பிறகு அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிறது. அதிமுக கூட்டணி ஒதுக்கி இருக்கிறதே ஒரு 60-65 சீட் ஒதுக்கியிருக்காங்க கூட்டணிக்கு. அதுல 50 தொகுதிகள் திமுக போட்டியிடுகிறது. அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிற 50 தொகுதிகள்ல திமுக நேரா மோதுகிறது. இப்ப திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரம் என்னவா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெற்றி 50 தொகுதி வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்ற கணக்கில் இருந்துதான் இவங்க தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்கியிருக்காங்க. இப்ப அதிமுக கூட்டணி இப்படி ஒரு பலவீனம் இப்படி ஆயிடுச்சுங்களா? இந்த 50 போக உதயசூரியனும் ரெட்டலையும் நேருக்கு நேரம் மோதக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள்ல ஒரு 60 சீட்டு 70 சீட்டு பிடிச்சாங்கன்னாவே போதும், திமுக நேரடியாவே ஆட்சிக்கு வந்துருச்சு. வேற ஒன்றும் கஷ்டமே இல்லை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரெண்டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதிமுக தொடங்குறதே மைனஸ்ல இருந்து தொடங்கும், திமுக கூட்டணி தொடங்கும் போதே பிளஸ்ல இருந்து தொடங்கும். சிறுபான்மையினர் வாக்கு வங்கி ஒரு 15% ஆல்ரெடி கேரண்டி அப்படின்னு ஒரு பிளஸ்ல இருந்து தான். இது அதிமுக கூட்டணிக்கு கிடையாது. அதே மாதிரி தான் இந்த தேர்தலில் 50 தொகுதி வின்னிங்க, மீதிதான் அடுத்த காலத்தை காணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்க தேர்தல் பிரச்சாரமே தொடங்குறாங்க. இந்த 50 தொகுதி சாலிடா வின்னிங்க. நீங்க இப்ப ஆவடி எல்லாம் நாச களத்துல இருக்காரு, பிரச்சாரம் செய்துட்டு இருக்காரு, ஆல்ரெடி எல்லா வேலைகளையும் அவர் பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு. அவர் பிரச்சாரமே இனிமே செய்யாத போனாலும் வீட்டுல கால் மேல கால் போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு கட்சிக்காரங்க வேலை செஞ்சா போதும், ஜெயிச்சுடுவார், அந்த வேலை முடிஞ்சு போச்சு. இப்படிதான் திருவண்ணாமலையில இருக்குது. இப்படிதான் பிஜேபி போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ள அனைத்து தொகுதிகளிலும் இதுதான் நிலைமை. பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர்ல நிற்கிறார். அவரே அவருடைய தொகுதியில வெற்றி பெறுவது என்பது கடினம், அவ்வளவு ஈஸி கிடையாது. அதே மாதிரி கோயம்புத்தூர் வடக்குல வானதி சீனிவாசன் போட்டியிடுறாங்க. இந்த முறை அந்த அம்மாவும் ஜெயிக்கிறது கஷ்டம். போன முறை 4 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல, 4 எம்எல்ஏ வெற்றி பெற்றாங்கல்ல, இந்த முறை அந்த 4 கூட வெற்றி பெற முடியாது. அந்த அளவுக்கு அதிமுக கூட்டணியில பணத்தை எதிர்கட்சிகிட்ட பணத்தை வாங்கி கொண்டு பேரம் பேசி தொகுதி ஒதுக்கீடுல கலந்துருக்காங்க, தொகுதி ஒதுக்கீடு பெற்றிருக்காங்க. இதான் நடந்திருக்கு. அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நின்னாங்களா, இந்த தொகுதி வாங்கினாங்களா அப்படின்றதுலாம் சுத்தமா தெரியல. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர் மனைவி மட்டும் வெற்றி பெற்றா போதும். 18 தொகுதியில அவர் மனைவி தர்மபுரியில் நிற்கிறாங்க, சௌமியா அன்புமணி, அவங்க வெற்றி பெற்றா போதும், மற்றவங்க யாரும் வெற்றி பெற வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு தான் அவரும் தொகுதி பங்கீட்டுல கேட்டு வாங்கியிருக்காரோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஒரு சில தொகுதிகள் மட்டும்தான் டஃப் கொடுக்கலாம், ஆனா ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த கூட்டணி ஜெயிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே சசிகலாவும் ராமதாசும் கூட்டு சேர்ந்து வேட்பாளர்களை போட்டிருக்காங்க. குறிப்பா அன்புமணி எங்கெங்கெல்லாம் நிக்கிறாப்படியோ அதிமுக கூட்டணியில அன்புமணி தலைமையில் இருக்கக்கூடிய பாமக எந்தெந்த தொகுதியெல்லாம் போட்டியிடுதோ
அத்தனை தொகுதியிலும் டாக்டர் ராமதாஸ் வேட்பாளர்களை போட்டிருக்காரு. குறைந்தபட்சம் 2000-3000 ஓட்டுல ஜெயிக்கிறதா இருந்தாலும் அதை அவர் வாங்கி தோக்கடிச்சுவார். அதான் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டிடிவி தினகரன் இருக்காரு, 11 தொகுதி வாங்கினாரு. தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே முடிஞ்சு போச்சு. அந்த 11 தொகுதியில 10 தொகுதி திமுக கூட நேரடியாக மோதுது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த 11ம் ஆகுது. ஜி.கே. வாசன் இருக்காரு, தமிழ் மாநில காங்கிரஸ், அவர் 5 தொகுதி வாங்கினாரு. 5ஐயும் தாமரை சின்னத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினாரு. அந்த தாமரை சின்னம் முழுக்க 5 தொகுதியுமே டிஎம்கே கிட்ட நேரடியாக மோதுற மாதிரி தான் நின்றுட்டாரு, வேட்பாளர்களை போட்டிருக்காரு. அந்த தொகுதி தான் வாங்கியிருக்காரு. ஆக மொத்தமா நீங்க அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இந்த வாட்டி அதிகபட்சமா மொத்த கட்சிகள், அந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகள், அதிமுக வெற்றிங்க தனியா, அந்த கூட்டணி கட்சிகள் ஒரு 15 சீட்டு பிடிச்சிட்டாங்கன்னாவே பெரிய விஷயம், சாதாரணமானது கிடையாது, பெரிய விஷயம். இப்படி ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய இடத்தை தேர்வு பண்ணி அந்த தொகுதியை வாங்கி அதுக்கு ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டு தேர்தலில் களமாடினா அது வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம். எதிர்கட்சியில காசு வாங்கிட்டு எதிர்கட்சிக்காரங்க கேட்கறாங்க, வா ரெட்டாலையும் சூரியனும் நேருக்கு நேரம் மோதனா கொஞ்சம் டஃபா இருக்கும்பா, இந்த தொகுதியில கொஞ்சம் தாமரை நிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு 2 கோடியோ 3 கோடியோ செலவுக்கு காசை வாங்கிட்டு அந்த தொகுதியை ஒதுக்கி கொடுக்குற எண்ணம் எப்போது ஒரு தலைமைக்கு வந்துருதோ அந்த தலைமை உருப்படாது, விளங்காது. ஆக இந்த தேர்தலில் நாம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, திமுக தலைமையும் சரி மிக தெளிவா கூட்டணி கட்சிகளுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது அப்படின்றதையும் தலைவரும் அழகா வேலை பார்த்திருக்காரு. அதுக்கு அடுத்தது இருந்த அமைச்சர்களும் அவர்கள் முடிஞ்ச ரூட்ல தெளிவா அவர்கள் வெற்றிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கு கணக்கச்சிதமா யார் யாருக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து பக்காவா தனக்கு வேண்டிய சீட்டை தனக்கு எதிரில் யாரு நிக்கணுன்றதையும் இவர்களே முடிவு செய்திருக்காங்க. அதான் திமுகவில் அடுத்த கட்ட தலைவர்கள் செஞ்ச மிகப்பெரிய சாதுரியமான வேலை. அதனால வெற்றி அவர்களுக்கு மிக சுலபமாக வெற்றி அவர்களுக்கு வந்து சேருது. இது தேர்தல் கருத்து கணிப்பிலையும் அதை தான் சொல்றான். இப்ப சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்தது, திமுக கூட்டணி 41% ஓட்டு வாங்கும் என்றும் அதிமுக கூட்டணி 24% ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தாவேக்காவை சொல்லியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சியை சொல்லியிருக்காங்க. ஆக திமுக கூட்டணி 181 தொகுதியிலிருந்து 189 தொகுதி வரை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. ஆக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் பட்டியல், எதிர்கட்சியாகிய அதிமுக அவர்கள் நிறுத்திருக்கக்கூடிய சில தொகுதிகளில் அவர்கள் நிறுத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பல தொகுதிகளில் அதிமுக நல்ல வேட்பாளர்கள்லாம் போட்டிருக்காங்க. அவர்கள் சீனியாரிட்டி அடிப்படையில 23 தொகுதிகளுக்கு முன்பு முதல் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போது அதையெல்லாம் அந்த தொகுதிக்கு சூப்பரான கேண்டிடேட், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு பின்பு வெளியிட்ட அந்த வேட்பாளர் பட்டியல் இருக்குல்ல, அதையெல்லாம் வெற்றி பெறுமா என்ற சந்தேகம், பலத்த சந்தேகம் எழுகிறது. தேர்தல் பரப்புரைக்கு முன்பே திமுக கூட்டணி அமோக அளவுல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கருத்து கணிப்புன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாமளும் என்ன சொல்றோம்னா, ஆல்ரெடி எதிர்கட்சிய எந்த தொகுதி அவர்கள் சீட்டு கேட்கணும், கூட்டணி கட்சியிலிருந்து பெரிய கட்சிகிட்ட இருந்து கூட்டணி கட்சிகள் எந்த தொகுதி நீங்க கேளுங்க, இந்த தொகுதி நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதவரையும் திமுகவுடைய வேலைகள் சிறப்பாக செய்திருக்காங்க. ஆவடியில அதிமுக நிற்கக்கூடாது, பிஜேபி தான் போட்டியிடணும் அப்படின்றத டிசைட் பண்ணது அமைச்சர் நாசர். அதிமுக நின்று இருந்தா இங்க டஃபா இருந்திருக்கும், ரஹீம் நின்று இருந்தா இங்க டஃபா இருந்திருக்கும், அதனால மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா பக்கவா வேலை பார்த்திருக்காரு. அதே போன்று அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமையும் எது மூலியமாவோ யார் மூலியமாவோ இந்தந்த தொகுதிகள்லாம் வந்து பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. இதுல என்ன நடந்தது, என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ன்றத வந்து பொதுவா இன்னும் கொஞ்சம் பொறுமையா தான் தெரியும். அதனால இந்த தேர்தல் பாதைன்றது எப்பா சாதாரணமானது இல்லை. சீட்டு வாங்குறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, எதிராளி யார் நிக்கணும்ன்றத டிசைட் பண்றதுக்கு இல்ல, அதுதான் ஆளுமை. அதுதான் திமுக வேட்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை. இது எல்லா கட்சிக்கும் சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம் கிடையாது. அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வேட்பாளர்கள் எல்லாம் அப்படி எல்லாம் செஞ்சிருவாங்களா? எனக்கு அது மாதிரி இதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது. அதிமுக அந்த மாதிரியானலாம்
சாதுரியம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு தெளிவு நிச்சயமா வரவே வராது. திமுக என்பது அந்த வட்ட செயலாளர்ல இருந்து மாவட்ட செயலாளர் வரை எல்லோரும் ஆளுமை நிறைந்தவர்கள். தனக்கு எதிரில் யார் நிக்கணும் யாரு நிக்க கூடாதுன்றத கூட இவர்களே டிசைட் பண்ணிவிடுவாங்க. அதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை. அதனால இந்த தேர்தல்ல திமுக நீங்க இதெல்லாம் நம்ம கேள்விப்பட பார்க்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ற மாதிரி 200 தொகுதிகள்ல திமுக வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு அதுதான் இப்ப இதுல வந்து நம்ம பார்க்கிற முக்கியமான விஷயம். அதானே எதிரில யாரு நிக்கணும், அதிமுகவில் கூட என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னாருக்கு சீட்டு கொடுங்க அப்படின்றத பேசியிருப்பாங்க. ஒரு 20-25 வேட்பாளர்களை தவிர்த்துட்டு அதிமுக முன்னணி தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை எல்லாம் தவிர்த்துட்டு அவர்கள் ஜெயிச்சா போதும், மீதி எல்லாமே திமுகனுடைய கைங்காரியம் நடந்திருக்கும் அப்படின்னு தான் நான்லாம் பார்க்கறேன். சில வேட்பாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்குமே உதவாத. நீங்க சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்கு. சங்கராபுரத்துக்கும் அந்த தொகுதிக்கும் சம்பந்தமே இல்லாத சின்ன சேலத்துல இருந்து ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து ஏடிக்க போடுது. அந்த தொகுதியிலே கஷ்டப்பட்டு இருக்க முன்னாள் அமைச்சர் மோகன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சீட்டு கிடையாது. அப்ப திமுக ஜெயிக்கணுன்றதுக்காகவே தானே இவர்கள் வேட்பாளரை போடுறாங்க. அதிமுக ஜெயிக்கணுன்றதுக்காக அதிமுக வேட்பாளரை போடவே இல்லை. அதான் நாம பாக்குற அந்த பார்வை. இந்த தேர்தல்ல திமுக வெற்றிக்கு அதிமுகவும் உதவி இருக்கிறது, அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் உதவி இருக்கிறாங்க. திமுகவுடைய இந்த ஆளுமை இதுல நிரூபிக்கப்பட்டுள்ளது. நன்றி.